செங்கல்பட்டு மாவட்டம் நெம்மேலியில் உள்ள கடல் நீரை குடிநீராக்கும் திட்டத்தின் 3வது குடிநீர் ஆலைக்காக கடலில் பதிக்கப்பட்டிருந்த குழாய்கள் கடல் சீற்றத்தினால் கரை ஒதுங்கிய நிலையில் 200க்கும் மேற்பட்ட பணியாளர்களை ஒன்றிணைத்து இழுவை கப்பலின் உதவியுடன் கடலுக்கு இழுத்துச் சென்று மீண்டும் கடலுக்குள் பொருத்தியுள்ளன. விவரங்களை தருகிறார் செய்தியாளர் குருநாதன். வணக்கம். மேலும் விவரங்கள் என்ன சொல்லலாம்? வணக்கம். செங்கல்பட்டு மாவட்டம் கிழக்கு கடற்கரை சாலை மாமல்லபுரம் அடுத்த நெம்மேலியில் உள்ள கடல்நீரை குடிநீராக்கும் திட்டத்தின் 3வது யூனிட் தயாராகி வருகிறது. இந்த புதிய குடிநீர் ஆலையில் நாள் ஒன்றுக்கு 400 மில்லியன் லிட்டர் கடல்நீரை சுற்றி வைத்து அதனை குடிநீராக சென்னை மக்களுக்கு விநியோகிக்கப்பட உள்ளது. இந்நிலையில் அதற்கு பயன்படுத்தப்படும் குடிநீர் குழாய்கள் 1.5 கிலோமீட்டர் தூரத்தில் கடலில் இருந்த நிலையில் ராட்சி நிலையின் வேகத்தால் குடிநீர் குழாய்கள் கடந்த 2 தினங்களுக்கு முன்பு கரை ஒதுங்கியது. அதன் திட்ட அதிகாரிகள் 200க்கும் மேற்பட்ட பணியாளர்களுடன் பொக்லைன் இயந்திரம் மற்றும் 2 இழுவை கப்பல்கள் உதவியுடன் 3ஆம் நாளாக கடலில் உள்ளே நகர்த்தும் பணியில் ஈடுபட்டனர். இப்பணியை முடிக்க கிட்டத்தட்ட 10 நாட்கள் ஆகும் என எதிர்பார்த்த நிலையில் 3வது நாளிலேயே இப்பணியை தமிழ்நாடு வடிகால் வாரிய பொறியாளர்கள், கடல் நீரை குடிநீராக்கும் திட்ட அதிகாரிகள், மீனவர்கள் ஒன்றிணைந்து 3 நாட்களில் இப்பணியை முடித்துள்ளனர். வெற்றிகரமாக கடலில் இருந்து கடலுக்கு எடுத்துச் செல்லப்படும் குழாய்கள் ஏற்கனவே இருந்த நிலைப்பாட்டில் கொண்டு சேர்க்கப்படும் என எதிர்பார்க்கப்படுகிறது. பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.